வித்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிச்சயம் பண்ணியிருக்கேன். சென்னையில் மட்டுமல்ல, தமிழகமெங்கும் இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்க்க முடியும். கியூவில் நிற்பவர்களை தவிர அவர்களது குடும்பத்தார் ரோட்டோரமாய் ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்குமா என்கிற பதட்டத்தோடு காத்திருக்கிறார்கள். நிறைந்து கிடக்கும் சூழ்நிலைகள் காலையும் பல சமயம் டிராபிக் ஜாம் ஏற்படுத்தி விடுவதுண்டு. கை குழந்தைகளுடன் நிற்கும் தாய்மார்கள், வயதானவர்கள் என பல டியூப் வரிசையில் ரோட்டி பிளாட்ஃபார்மில் இருக்கிறார்கள். டியூபில் அவ்வப்போது சண்டை உண்டாகும், சலிப்பு உண்டாவதும், யாராவது மயங்கி விழுவதும் நடக்கும். ஆக்சுவலாக வந்து நான் இந்த சண்டே 12 மணிக்கெலாம் வந்துட்டு இங்கே ஆக்சுவலாக ஃபார்ம் வந்து இன்றைக்கி தான் திங்கக்கிழமை 9 மணிக்கு தான் கொடுத்து காமிச்சிருக்காங்க. நேற்று நான் 12 மணிக்கு வரும்போது கிட்டத்தட்ட கியூவே ஒரு 200 பேருக்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணியில் ஒரு 500-600 பேர் ஆகிட்டோம். ஸோ வந்து பக்கத்தில் என்ன ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கோ இல்லை டீ கடைக்கு போகிறதுக்கோ, அதை தவிர வந்து மற்ற யூஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட்டத்தில் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட உடனே லைனில் மறுபடியும் ஜாயின் பண்ண விட மாட்டேறாங்க. ஒரு டோக்கன் சிஸ்டம் கொடுத்துருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து டோக்கன் வாங்கிட்டு டைம் கொடுத்துருந்தா அதுக்கிட்ட நம்ம வந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நிற்கிறோம். எல்லாம் லைன் போயிட்டு இருக்கு. இந்த 4 கவுண்டர் போட்டிருக்காங்க, பட் ஸ்டில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. நெட்டில் டவுன்லோட் பண்ணிடலாம். ஃபைண்டர் பின் நோட் வாங்க மாட்டேன்றாங்க, 1000 நோட் வாங்க மாட்டேன்றாங்க. அப்படியே நோட்டி உள்ளே போட்டுக்கணும். 3 மணி நேரம் இருந்து 500 நோட்டு கொடுத்து திரும்பி போனால் எங்கே போவாங்க பேரண்ட்ஸ்? ஆல்ரெடி அப்படியே லீவ் போட்டு ஒரு நாள் லீவ் போட்டு தான் வராங்க. இது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸாக பண்ணிக்கலான்றதான் என்னோட ஃபீலிங். நான் தான் ராத்திரி 10 மணிக்கு வந்தேன். இப்போ இந்த கேமராவில் ராத்திரி 10 மணிக்கு எவ்வளோ கூட்டம் எடுத்தேன், 2 மணிக்கு எவ்வளோ கூட்டம் எடுத்தேன், இப்போ 11:30 மணிக்கு எவ்வளோ கூட்டம் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா என் பொண்ணு போட்டு காட்டுவேன். இந்த விஷயம் இப்போ நேரம் காத்து ராத்திரி இருந்து அப்பா வந்து நின்று இந்த பிள்ளைய படிக்கிறத பாடுபடுறாரு நினைக்கிற போது நாளைக்கு வேற கூட ஓடி போகணும்னு நினைக்கக்கூடாது. இது நம்ம அப்பா அம்மா பேச கேட்காம போயிட்டு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அந்த பிள்ளையோட மனசில் பதிய இருக்கணுங்கிறதுக்காக என்ன கொடுத்து நான் வந்திருக்கிறேன். ஒரு ஸ்கூல்லேயே போய் கேட்டால் இன்னைக்கு போய் கியூவில் நின்னா மறுநாள் போய் கியூவில் நினைக்க வேண்டியது. நைட்டெல்லாம் நின்று பணம் இடம் பிடிச்சி கொடுக்கறதுக்கு 1000 ரூபா வராங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இங்கே டொனேஷன் வெளில விசாரிக்கும் போது வெளில சொல்லும் போது ஒரு 10,000 ரூபா வருவாங்க. கிட்ட போய் நெருங்கி பார்க்கும்போது 40,000-50,000 ரூபா வருது. எல்கேஜி எஜுகேஷன் காலேஜ் இதெல்லாம் போகும்போது ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. இல்லை அம்மா அப்பா டிகிரி வேணும்னு சொல்கிறாங்க. அந்த டிகிரிலேயே அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா படிக்கலாம், அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறது? ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடியது இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர். ஆனால் நம்ம நாட்டில் நிலைமை தலைகீழாக மாறிக்கொண்டு 2 விஷயமே ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப கமர்ஷியலான, வணிகமயமாக மாறிவிட்டது. அதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதனுடைய இந்த வெளிப்பாடு தான் இவ்வளவு பேர் வந்து எல்கேஜி அட்மிஷனுக்காக வருகை இருக்கிறது. சிலர் முன்னெச்சரிக்கையாக சேர், ஸ்டூல், குடை என ஆயத்தமாய் வந்து விடுகிறார்கள். இந்த கியூவில் நிற்கும் பலர் முந்தின நாளில் இங்கு வந்தவர்கள். பெரும்பாலானோர் பல மணி நேரமாய் இங்கு கால் கடுத்து காத்திருப்பவர்கள். நாங்கள் எல்கேஜி போகிறதுக்காக காலையில் 5 மணிக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறோம். காலையில் 5 மணிலேருந்து நின்றுருவோம். 1 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டில் போய் நிற்க வச்சு எல்லாரும் சாவடி தான் அதாவது நைட்டு 7 மணிலேருந்து இருக்கும். எதற்காக இப்படி ஒரு டிமாண்ட்? ஒரு சில பள்ளிகளில் எல்கேஜி அட்மிஷன் பெறுவது என்பது மிக அருவருக்கையாக பாதிக்கப்படுகிறது. நல்ல ஸ்கூல்களில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் இன்று பல பெற்றோர்களிடம் மிகுந்து கிடைக்கிறது. குவாலிட்டி இருந்தால வந்துட்டு போய் நிற்கிறாங்க. அந்த குவாலிட்டி கொடுக்கறது எங்களுடைய தப்பு கிடையாது. அந்த நிற்கிறது கூட ஸ்கூல்ல எந்த வகையிலையும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஸ்கூலுமே 4 மணிக்கோ இல்லை முந்தின நாள் ஈவினிங் வந்து இல்லைன்னு சொல்றது கிடையாது. ஸ்கூலுடைய கேம்பஸ் கேட்டு திறந்து கொடுக்கறது கிடையாது. பேரண்ட்ஸ் தான் வராங்க, பேரண்ட்ஸ் தான் நிற்கிறாங்க. இதை நாங்கள் எந்த வகையிலையும் ரோட்டில் நிற்கிற பேரண்ட்ஸ் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுடைய ஆன்சைட்டி கொடுத்தது முந்தின நாள் வந்து நிற்கிறதும் விடிய காத்த வாட்டர் பாட்டோட நிற்கிறதும் பொதுமக்கள் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் டீரேட் பண்ணிக்கிறீங்க. மாணவர்களை பொதுத் தேர்வின் போது அதிக அளவு மார்க் வாங்க வைக்கும் ஸ்கூல்களுக்கு மிக பெரிய டிமாண்ட் இன்று மத்திய வர்க்க பெற்றோரிடையே ஏற்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என விரும்புகிற பெற்றோர்கள் அனைவரும் இத்தகைய சிரமங்களுக்கு ஆளாகத்தான் வேண்டுமா? இவ்வளவு கூட்டம் இருக்கிறதுக்கு காரணமே வந்து மக்களுக்கு இருக்கிற பயன் தான் சார். எனக்கு அப்ளிகேஷன் கிடைக்காம போகணுமோ அப்படின்றது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர வைக்கணும். அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்கிறாங்க. அந்த 3 மணி நேரத்துக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நிறைய கூட்டம் வரணும் போது இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்கலாம். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டம் நிற்காது. போட்டிகள் நிறைந்த உலகில்
பொதுத் தேர்வில் ஒரு மாணவன் வாங்கும் மதிப்பெண்கள் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மதிப்பெண்களுக்காக 14 வருடங்கள் பெற்றோர்கள் அதிக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தயாராகிறார்கள். அந்த 14 வருடங்களும் மாணவனுக்கு கடுமையான ட்ரில் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதன் ஓர் அடையாளம்தான் எல்கேஜி சீட்டிற்காக நாட்கணக்காய் மணிக்கணக்காய் காத்திருக்கும் கியூ. நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் சார். ஸோ எங்களோட வரப்போகிற ஜென்ரேஷன் நல்ல தரத்தோட வரணும் அப்படின்னு நினைக்கும் போது விளையும் பயிர் முளையீடு செய்ய சொல்லுவாங்க. அந்த பயிர் முளையினா நல்ல ஒரு மண்ணில் புதைக்கப்படணும். அப்படி ஒரு மண்ணை தான் எல்லாரும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கூலோட ட்ராக் ரெக்கார்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வருஷம் ஸ்டேட் ரேங்க் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம பையன் வந்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு நைட் எங்களுக்கு சாக்ரிஃபை பண்ண பெரிய விஷயமா தெரியல. அந்த ஒரு நைட் நாங்கள் எனக்கு சாக்ரிஃபை பண்ணி எங்களோட குழந்தைங்க நல்லா வரணும் அப்படின்ற ஒரு நல்ல இடத்துக்காக சேர்ந்துருக்கோம். மெட்ரிக் பள்ளிகளில் சேர்க்கை மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து துவங்கணும்னு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதை அனைத்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் தவறாக பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். விண்ணப்பம் வழங்கும் போது ஒரே நாளிலே எல்லாரும் விண்ணப்பம் வாங்க வேண்டும் என்று இல்லாமல் ஒரு வார காலம் அல்லது 10 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து விண்ணப்பம் வழங்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கோம். அனைவருக்கும் விண்ணப்பங்களை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இவற்றை பின்பற்றாத பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எஜுகேஷன் பற்றி நம்முடைய கவர்மெண்ட் ஒரு லாங் டேர்ம் பிளான் அண்ட் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நமக்கே தெரியாது அல்லது பிள்ளைகளுடைய இந்த புத்தகமே இருக்கலாம். எஜுகேஷன் வேர்டு இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுக்குறதாகலாம். இப்படி தொலைநோக்கு பார்வையோடு நிறைய விஷயங்கள் இருந்தால் இன்றைய சூழ்நிலையில் கல்வி என்பது பிள்ளைகளுக்கு சுமையாகவும் மறுபக்கம் அதை கொடுப்பது பொருளாதார வழியாக பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சுமையாகவும் இருக்குங்கிறதான் நிதர்சனம். அந்த லாங் டேர்ம் விஷன் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்